அடுத்த நாள் ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பாவை தேடி கடற்கரைக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் என்ன தெரிந்து கொண்டாங்கன்னா, அங்கே ஒரே போட் தான் இருந்துச்சு. அந்த போட்டில் அவருடைய சீசர்கள் மட்டும்தான் அக்கறைக்கு போனாங்க, ஏசப்பா அவங்க கூட போகலை அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஏசப்பாவை எப்படியா தேடி போகணும். அப்படி இருக்கச்சில ஏசப்பா தேடி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்சில அந்த இடத்துக்கு வேற போட்டு வருது, திபேரியாவிலேருந்து வருது வேற போட்டு. உடனே இந்த ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டில் ஏறி ஏசப்பாவை தேடி அந்த கரைக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே அங்கே ஏசப்பாவை கண்டோன்னே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். கப்பர்நகூமில் ஜெப ஆலயத்தில் வச்சு ஏசப்பாவை பார்க்காங்க. ஏசப்பாவை கப்பர்நகூமில் கண்டோன்னே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஜனங்கள் ஏசப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, ரபி நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் ஏசப்பா கிட்ட கேட்காங்க. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அற்புதத்தை கண்டதுனால அல்ல, நீங்கள் அப்பம் புசிச்சு திருப்தி ஆனதுனால தான் என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க.